வரேன், நானே வரேன். என் குழந்தை எதுவும் பண்ணிடாத. வரேன், நானே வரேன். என் குழந்தை எதுவும் பண்ணிடாத. வரேன், நானே வரேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜிவ். இன்னைக்கு நம்ம கரு தொடர் கதையோட பார்ட் 11 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த கதையோட 10 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த கதையை உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகள் உயிர் கொடுங்கள். அத்தியாயம் 19. மயானபுர கிராமம். 10 வருடத்திற்கு முன் நள்ளிரவு. ஐயா ஐயா ஐயா, கதவை தரங்க. கான்ஸ்டபிள் சங்கர் பதட்டத்தோட பிரபாகரன் வீட்டு கதவை தட்ட, ஐயா. என்னாச்சு சங்கர்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ரேவதி சேஃபா இருக்காங்கல்ல? ஐயா இல்லைங்க ஐயா, நான் உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஐயா. என்ன என்ன சொல்றீங்க சங்கர்? எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாங்க ஐயா, நான் ரேவதி வீட்டுக்கு போனேன். அங்க அவங்க வீட்டு வாசல்ல செந்தில், ரவி, அவங்க அம்மா 3 பேரும் மயங்கி கிடந்தாங்க ஐயா. என்ன? அப்ப அன்னைக்கு காட்டுக்குள்ள கேட்ட அதே மணி சத்தம் ரேவதி வீட்டுலயும் கேட்டுச்சுங்கய்யா. நான் மயங்கி விழுந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு முழிப்பு வந்துச்சு. முழிச்சதும் அவங்க 3 பேர்த்தையும் எவ்வளவோ எழுப்ப முயற்சி பண்ணேன். ஆனா யாருமே எந்திரிக்கலைங்கய்யா. ரேவதிக்கு என்னாச்சு? மனசுக்குள்ள எவ்வளோ பயம் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனேங்கய்யா. ஆனா வீட்டுக்குள்ள ரேவதியை காணோம். புல்ஷிட். இப்போ உடனே நம்ம ரேவதியை கண்டுபிடிச்சாகணும். ஆனா அது நம்மளால மட்டும் தனியா முடியாது. இந்த ஊர்க்காரங்க உதவியும் தேவைப்படுது. வாங்க சங்கர், இப்போ உடனே நம்ம ஊர் தலைவரை சந்திச்சாகணும். சரிங்கய்யா. 2 பேரும் வேகமா அங்கிருந்து கிளம்பி ஊர் தலைவர் வீட்டுக்கு வராங்க. ஊர் தலைவரோட வீட்டோட கேட்டு நெருங்க வீட்டு வாசல்ல கட்டில்ல படுத்திருந்த கொத்தாரி, யோ கொத்தாரி, நான் தான் கான்ஸ்டபிள் சங்கர். இன்ஸ்பெக்டரே வந்திருக்காரு, கதவை தர. கொத்தாரி கட்டில்ல இருந்து எழுந்து கேட்டை நெருங்குறான். ஐயா, நீங்களா? என்ன விஷயங்கய்யா? ஒரு எமர்ஜென்சி. ஊர் தலைவரை பார்க்கணும், கதவு திறந்து. ஐயா, அது ஊர் தலைவரை இப்ப பார்க்க முடியாதுங்களே. ஏன், என்னாச்சு? ஐயா, அது அவர் தூங்கிட்டு இருப்பாரு, தொந்தரவு பண்ண முடியாது. யோ, முக்கியமான விஷயம்யா, நீ கதவை தர. நாங்க அவரை பார்த்தே ஆகணும். இல்லைங்கய்யா, நீங்க போயிட்டு காலையில வாங்க. அப்படி கொத்தாரி சொல்லவும் பிரபாகரனுக்கு ஒரு விதமான சந்தேகம் வருது. சங்கர், ஏதோ சரியில்லை, கேட்டை உடைங்க. சரிங்கய்யா. கான்ஸ்டபிள் சங்கர் பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து கேட்ல இருக்கிற பூட்டை உடைக்கிறதுக்காக கேட் நெருங்குறான். கொத்தாரி, என்ன சத்தம்? யார் அது? ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து கொத்தாரிய பார்த்து கேட்க, ஐயா, இன்ஸ்பெக்டர் பிரபாகரனே வந்திருக்காருங்கய்யா. உள்ள விடு உங்கள. கொத்தாரி கேட்டை திறக்க பிரபாகரன் சங்கர் 2 பேரும் உள்ள வராங்க. என்னாச்சு சார்? என்ன இந்நேரம் வந்திருக்கீங்க? ஐயா, ஒரு பிரச்சனை. இப்போ ரேவதியும் காணாம போயிட்டாங்க. என்ன என்ன சொல்றீங்க? எப்போ காணாம போனாங்க? இப்போதான். அவங்கள கண்டுபிடிக்க தான் உங்க உதவி தேவைப்படுது. கொஞ்சம் ஊர்ல உள்ள வாலிப பசங்கள்லாம் வர சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்க முன்ன போங்க, நான் ஊர் பசங்களை உடனே வர சொல்றேன். கொத்தாரி. ஆகட்டுங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். கொத்தாரி அங்கிருந்து வேகமா கிளம்புறான். சரிங்கய்யா, அப்போ நாங்களும் கிளம்புறோம். வரோங்கய்யா. 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கேட்டை தாண்டினதும் பிரபாகரன் சங்கர் கிட்ட, சங்கர், கொத்தாரியை நம்மளை உள்ள விட அவ்வளோ யோசிச்சான். தெரியலேங்கய்யா. சரி, இப்போதைக்கு ரேவதியை கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம். சங்கர், எதுக்கு இவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிங்கய்யா. அவங்க 2 பேரும் கேட்டை தாண்டினதை பார்த்துட்டு ஊர் தலைவர் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவரோட வீட்டு கதவை திறந்து உள்ள போறாரு. வீட்டுக்குள்ள ஒரே புகை மூட்டமா இருக்கு. நட்ட நடு வீட்டுக்குள்ள புகை மூட்டத்தோட மத்தியில ஒரு வேள்வி வளர்க்கப்பட்டிருக்கு. அந்த வேள்வியில ஊர் தலைவர் போய் உக்கார்றாரு. அவருக்கு எதிரில் ஒருத்தர் கருப்பு துணியை உடம்புல சுத்திக்கிட்டு பெரிய தாடியோட நெத்தியில பட்டை அடிச்சுட்டு
ஒரு சித்தரும் உக்காந்துருக்காரு. என்னாச்சு சாமி? இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் வந்திருந்தாரு, நான் பேசி அனுப்பிட்டேன். நல்லது சாமி. ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. பிரபாகரன் அந்த இன்னொரு பொண்ணு காணாம போனதை கண்டுபிடிச்சிட்டாரு, அதுவும் இப்பயே. அந்த சித்தர் கண்ணை திறக்கிறாரு. இதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா சாமி? அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க எங்க கவனத்தை செலுத்துங்க. மறுபடியும் சித்தர் கண்ணை மூடுறாரு. அவருக்கு முன்னால இருக்கிற அந்த நெருப்புல அவரோட கையை அறுத்து ரத்தத்தை சொட்ட விடுறாரு. அப்படி அந்த சித்தர் சில மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மறுபக்கம் ரேவதியை தேடி பிரபாகரனும் சங்கரும் ஓடிக்கிட்டு இருக்க, ஐயா ஐயா ஓடிக்கிட்டு இருந்த சங்கரோட வேகம் மெல்ல குறையுது. சங்கர், சங்கர் என்னாச்சு? என்னாச்சு சங்கர்? கான்ஸ்டபிள் நடத்தடு மாதிரி கீழே விழுக போக பிரபாகரன் வேகமா போய் அவரை பிடிக்கிறாரு. சங்கர், சங்கர், ஐயா முடியலைங்க ஐயா. சங்கர், சங்கர் என்னாச்சு சங்கர்? சங்கர் இங்க பாருங்க சங்கர். ஐயோ சங்கர், சங்கர் என்னாச்சு சங்கர்? சங்கர், சங்கர். கான்ஸ்டபிள் சங்கர் ரத்த வாந்தி எடுத்து செத்து மடிகிறாரு. அத்தியாயம் 20. மயானபுர கிராமம். இன்று இரவு சுசிலா அவங்க வீட்டு கட்டில்ல படுத்திருக்க. நிரஞ்சன் அவங்கள செக்அப் பண்ணிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட சுசிலா கண்களை மூடுறாங்க. அந்த ரூமை விட்டு நிரஞ்சன் வெளியில வராரு. ராஜா ஹாலில் இருக்க. வீட்டுக்கு வெளியில திலக், பரத் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா நிரஞ்சன் கிட்ட, இப்போ சுசீலாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ராஜா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், தூங்கி அடிச்சா சரியாயிரும். ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிகிட்டு போகணுமா டாக்டர்? சேச்சே, அதெல்லாம் தேவையில்ல. தூங்கி இருக்கட்டும், நான் மார்னிங் வந்து பார்த்துக்கிறேன். நடுவில் ஏதாவது ஒன்றுன்னா கால் பண்ணுங்க, நான் வரேன். அப்போ தேவைப்பட்டா டவுனுக்கு கூட்டி போகலாம். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். ஓகே ராஜா, நான் கிளம்புறேன். டாக்டர், சுசீலா தம்பி பரத் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் ராஜா, ஏன் கேட்குறீங்க? இல்லை, அது வந்து இங்கே வசதி பத்தாது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்க முடியுமா? நாளைக்கு நான் டவுனுக்கு போய் மெத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஓ ஓகே ராஜா, நோ இஷ்யூஸ், நான் கூட்டி போய்க்கிறேன். டாக்டர், கொஞ்சம் நீங்களாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி. டோன்ட் வரி ராஜா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஓகே, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நிரஞ்சன் அங்கிருந்து கிளம்புறான். போகும்போது பரத், திலக் 2 பேரையும் கூட கூட்டிக்கிட்டு போறான். ராஜா கதவை பூட்டிட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கிற சுசிலாவை பார்க்க போறான். சுசிலா தூங்கிக்கிட்டு இருக்க. ராஜா மெல்ல அவ பக்கத்துல போய் அவ தலைய தடவி கொடுக்கறதுக்காக அவ தலையில கை வைக்கிறான். சுசிலா டக்குன்னு கண்ணை முழிச்சு ராஜா கைய பிடிச்சு, ராஜா, நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? இல்லை சுசி, கண்டிப்பாக போக மாட்டேன். ராஜா, என்னை எதுக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? அப்படி கேட்டதும் ராஜா லேசா பதறான். சுசி, அது வந்து இதனால் காலையில் பேசிக்கலாம், நீ முதல்ல தூங்கி எந்திரிமா. ம், ராஜா, ராஜா, என்னை விட்டு போயிடாதீங்க. அப்படி சொல்லிக்கிட்டே சுசிலா கண்ணை மூடுறா. ராஜா அங்கிருந்து எந்திக்கிறான். சுசிலா ராஜா கையை இறுக்கி பிடிச்சபடி படுத்திருக்க. ராஜா அந்த புடியை எடுத்து விட்டு அங்கிருந்து நகர்றான். சில மணி நேரம் கழிய சுசிலாவுக்கு லேசா முழிப்பு தட்டுது. ம், சுசிலா மெல்ல கண்ணை திறக்க ம். ரூம்க்கு வெளியில சில சத்தம் கேக்குது. ராஜா, நீ நல்ல வேலை பண்ண, ஆனா இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் இதை இப்பயே பண்றோம். இன்னும் ஒரே வேலை தான் பாக்கி இருக்கு. போ,
போய் சுசிலாவை கூட்டிக்கிட்டு வா. இத ரூமுக்குள்ள படுத்திருந்த சுசிலா கேட்கவும் அவ மனசு படபடன்னு ஆகுது. கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப சுசிலாவுக்கு அந்த கிழவி சொன்னதான் ஞாபகம் வருது. வலி நரபலி நரபலி கொடுத்தானுங்க. சுசிலா இதய துடிப்பு அதிகரிக்குது. சுசிலா எழுந்து ஓடலான்னு நினைக்கிறா. ஆனா அவளோட கை கால் கூட அவளால அசைக்க முடியல. பயத்துல உறைஞ்சு போனபடி படுத்திருக்கா. அந்த நேரம் ராஜா ரூம் கதவை திறக்கிறான். ராஜா சுசிலா கிட்ட வரான். கிட்ட வந்த அவன், சுசி, நீ இன்னும் தூங்கலையாடா? ராஜா ராஜா என்னடா? ஒன்றும் இல்லடா. நீ ஏன் இன்னும் பதட்டமா இருக்க? ராஜா ராஜா எனக்கு எதுவும் சரியா படல ராஜா. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. நீ வா, நம்ம வெளியில போலாம். வா. இல்ல நான் வரமாட்டேன். நான் வெளியே வரமாட்டேன். வா சுசி, வா. இல்ல நான் வரல. வா. நான் வரமாட்டேன். வாமா. நான் வரமாட்டேன். வாடி வா. அப்படி சொல்லி பெட்ல படுத்திருந்த சுசிலா தலைமுடியை பிடிச்சு கீழே இழுக்கிறான். Please, என்னை விட்டு. சுசிலா பெட்ல இருந்து கீழே விழ வான்னு சொன்னா வரமாட்டேன். வாடி, வா. ராஜா சுசிலாவை தரன்னு அவன் முடிய பிடிச்சு இழுத்துட்டு போறான். சுசிலா வலி தாங்காம கத்திக்கிட்டு இருக்க ராஜா சுசிலாவை அந்த ரூமை விட்டு ஹாலுக்கு இழுக்கிறான். ஹால்ல ஒரு வேள்வி கொழுந்து விட்டு எரியுது. அந்த வேள்விக்கு முன்னால ஊர் தலைவர், சித்தர் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அவளை அந்த சக்கரத்துல உட்கார வைங்க. ராஜா அவளை இழுத்துட்டு வந்து அந்த வேள்விக்கு முன்னாடி இருக்கிற சக்கரத்துல உட்கார வைக்கிறான். விட்டுங்க, என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அவ ரத்தத்தை அக்னியில விடுங்க. ராஜா ஆகட்டும். ஊர் தலைவர் ராஜாவை பார்த்து அப்படி சொன்னதும் ராஜா தலையை அசைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து சுசிலா கைய வேள்வி முன்னாடி இழுத்து அவ கைய கட் பண்றான். ரத்தம் அந்த நெருப்புல சொட்டுது. நம்ம குழந்தைக்காக வர என்னை விட்டுரு ராஜா. சித்தர் கத்தி எடுத்து அவரோட கையையும் கட் பண்ணி அந்த வேள்வியில ரத்தத்தை விடுறாரு. ஊர் தலைவர் அவரோட கையையும் அறுத்து அந்த வேள்வியில ரத்தத்தை விடுறாரு. ராஜா, அந்த கத்தை எடுத்து சுசிலா வயித்தை கிழிச்சு குழந்தைய வெளியில எடு. இத கேட்டதும் சுசிலா பதறா. வேணாம் ராஜா, வேணாம் ராஜா. ராஜா கத்தி வேணாம் எடுத்து ராஜா, please சுசிலாவை ராஜா, குத்த உன்னை போறான். கெஞ்சி கேட்கிறேன். வேணாம் ராஜா. சுசிலா ராஜா கைய புடிச்சு தடுத்தபடி கெஞ்சிரா. வேணாம் ராஜா, ப்ளீஸ் என்னை விட்டுரு ராஜா. சுசி, மரண பிடிக்காத, கைய விடு. ராஜா சுசிலா கையை தட்டி விட்டு அவளை குத்த போக சுசிலா அந்த வேள்வியில இருக்கிற ஒரு செங்கலை எடுத்து ராஜா தலையிலே அடிக்கிறா. ராஜா கீழே விழுகிறான். சுசிலா அந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடுறா. சித்தர் ஊர் தலைவரை பார்த்து தலையசைக்க ஊர் தலைவர் வேகமா போய் சுசிலாவை பிடிக்க போறாரு. சுசிலா, சுசிலா, நில்லு, நில்லுடி. நிக்க மாட்டேன். சுசிலா ஊர் தலைவர் தலையை பிடிச்சி கதவுல எடுத்து முத்த வைக்கிறா. ஊர் தலைவர் அங்கேயே மயங்கி விழ சுசிலா வேகமா கதவை திறந்து வெளியில போறா. ஆனா வெளியில கொத்தாரி நிக்கிறான். சுசிலா அவனை பார்த்ததும் பதற ஆரம்பிக்கிறா. கொத்தாரி அவளை நெருங்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். அவளை நெருங்கின என்னையும் கொத்தாரி என் குழந்தையும் அவ கைய விட்டுருங்க. பிடிச்சு அம்மா வாமா, அடம் பிடிக்காதம்மா, வாமா. அப்படி சொல்லி கொத்தாரி அவளை வீட்டுக்குள்ள இழுக்கிறான். சுசிலா நிலவாசல கெட்டியா புடிச்சுக்கிட்டு நிக்க அவளை கட்டாயப்படுத்தி கொத்தாரி உள்ள இழுக்க ட்ரை பண்றான். வாமா வாமா. ஏய் வாடி. கொத்தாரி சுசிலா கன்னத்திலேயே ஒரு அறை அறையிறான். சுசிலா மயங்கி விழுகிறா. உள்ள வாடி. என்ன தாண்டி உன்னால எங்கேயும் போக முடியாது. வா. கொத்தாரி சுசிலா தலைமுடிய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வர்றான். கொத்தாரி, அவளை அந்த வேல்வில இழுத்துட்டு வந்து போடு. கொத்தாரி அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த வேள்வியில போட சித்தர் அவருக்கு முன்னாடி இருக்கிற குங்குமத்தை எடுத்து சுசிலா மேல அடிக்கிறாரு. சுசிலா மேல காத்துல மிதக்க ஆரம்பிக்கிறா. வேள்விக்கு மேல அந்தரத்துல நிக்கிறா. கொத்தாரி,
அவ வயித்து கிழிச்சு குழந்தைய வெளியில எடு. இதோ இப்ப எடுத்துடுறேன் சாமி. கொத்தாரி கீழே கிடக்கிற கத்தி எடுத்து காத்துல மிதக்கிற சுசிலாவோட வயித்தை குத்த போறான். ஒரு கத்தி பறந்து வந்து கொத்தாரி தலைய பொளக்குது. கொத்தாரி செத்து விழுகிறான். வீட்டு வாசல்ல அந்த கிழவி வந்து நிக்க அந்த சித்தர் அதிர்ச்சியோட அவளை பார்க்க சுசீலாவும் மயக்கம் தெளிஞ்சு அந்த கிழவிய பார்க்கறா. நீயா? நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அவளை பலி கொடுக்க முடியாதுடா. இதற்கு மேல் இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.